அதிகாரம் 5. எலிசா நடப்பித்த அற்புதங்களில் மேலும் 2 அற்புதங்கள் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவையாவன: சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டரோகியாய் இருக்கிறான். எலிசா இவனுடைய குஷ்டரோகத்தை குணப்படுத்துகிறார். எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறான். கேயாசிக்கு குஷ்டரோகம் வருகிறது. நாகமானின் குஷ்டரோகம் மிகவும் அதிகமாயிருக்கிறது. நாகமானின் வீட்டில் பணிவிடை செய்கிற எபிரெய பெண் எலிசாவை பற்றி நாகமானின் மனைவிக்கு சொல்லுகிறாள். சீரியாவின் ராஜா நாகமானை அறிமுகப்படுத்தி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை கொடுக்கிறார். நாகமானை தன்னிடத்தில் அனுப்புமாறு எலிசா சொல்லுகிறார். நாகமான் யோர்தான் நதியிலே 7 தரம் மூழ்க வேண்டும் என்று எலிசா சொல்லுகிறார். நாகமான் எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்குகிறது. எலிசா தன்னுடைய குஷ்டரோகத்தை குணப்படுத்தியதற்காக நாகமான் அவருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறான். நாகமான் எலிசாவுக்கு வெகுமதிகளை கொடுக்க முன் வருகிறான். ஆனால் எலிசாவோ அவனிடத்தில் இருந்து வெகுமதிகளை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார். கேயாசி எலிசாவின் வேலைக்காரன். அவன் நாகமானிடத்தில் பொய் சொல்லி அவனிடத்தில் இருந்து வெகுமதிகளை பெற்றுக்கொள்கிறான். கேயாசி எலிசாவிடமும் பொய் சொல்லுகிறான். கேயாசியின் பாவத்திற்காக எலிசா அவனை தண்டிக்கிறார். நாகமானின் குஷ்டரோகம் கேயாசியின் மீதும் அவனுடைய சந்ததியார் மீதும் வருகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புறஜாதியாருக்கும் தம்முடைய சுவிசேஷத்தை சொன்னார். எலிசா நாகமானுடைய குஷ்டரோகத்தை குணப்படுத்துவது இயேசு கிறிஸ்து புறஜாதியார் மத்தியிலும் ஊழியம் செய்ததற்கு அடையாளமாய் இருக்கிறது. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 4:27. கேயாசி குஷ்டரோகத்தினால் பிடிக்கப்படுவது இயேசு கிறிஸ்து யூதர்களை தள்ளிவிடுவதற்கு அடையாளமாய் இருக்கிறது. நாகமான் குஷ்டரோகத்திலிருந்து சொஸ்தமாவது இயேசு கிறிஸ்து புறஜாதியாரை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது.